மீன்கள் உருவான காலத்தில் கூட நிலப்பகுதி என்பது உயிரினங்களற்றதாகவே இருந்தது என்பது வெளிப்படையான விஷயம். வெயிலிலும் மழையிலும் பாறைகள் மற்றும் தரிசு பாறைகளின் மேட்டு நிலங்கள் கிடந்தன. உண்மையான மண் இல்லாததால் மண்ணை வளமாக்க உதவும் மண்புழுக்களோ பாறை துகள்களை உடைக்கும் செடிகொடிகளோ இருக்கவில்லை. பாறைகளில் வளரும் பாசி மற்றும் பூஞ்சை பாசியின் சுவடுகளும் காணப்படவில்லை. உயிரினங்கள் கடலில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உலகெங்கும் பரவியிருந்த தரிசு பாறைகள் தட்பவெப்பநிலை மாற்றங்களிலே மிகப்பெரிய பங்களிக்க ஆரம்பித்தன. தட்பவெப்பநிலை மாற்றங்களுக்கான காரணிகள் சிக்கலானவை என்பதால் அவை இன்னும் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்பதே உண்மை. மாறி வந்த பூமியினுடைய வட்டப்பாதை, துருவங்களின் சுழற்சியில் ஏற்பட்ட படிப்படியான மாற்றம், கண்டங்களின் வடிவ மாற்றம், சூரிய வெப்பத்தினுடைய ஏற்ற இறக்கம் ஆகியவை காரணமாக பூமியின் மேற்பரப்பின் பெரும்பான்மை பகுதிகள் குளிர்ச்சியாகவும் பனிக்கட்டியாகவும் மாறியது.